தம்பி, இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காகவே தான். நன்றா இருந்ததா? அண்ணா, தங்கள் திருப்தி தான் எனக்கு ஆனந்தம். குழந்தையற்ற எனக்கு எதிர்கால வாரிசு நீதானே. அரண்மனையை சுற்றி பார்த்து வருவோம். எங்க போகிறார்கள்? பல வருஷங்களுக்கு பின் சந்திப்பவர்கள் அல்லவா, மனம் விட்டு பேசுவார்கள். என்ன இருந்தாலும் சகோதர பாசம் விட்டு விடுமா? இத்தனை வருஷமா அந்த பாசம் எங்க போயிருந்ததோ? அதை காட்ட சந்தர்ப்பம் வர வேண்டாமா? ஆமா ஆமா, வாங்க சர்பத் சாப்பிடுறேன். வா புல்புல். ஐயா எல்லாம் அந்த பக்கம், அம்மா எல்லாம் இந்த பக்கம், நான் எந்த பக்கம்? நீ நம்ம பக்கம் தான். உண்மையில நீ ஒரு பெரிய கோமாளிதாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா வாயிலேருந்து முத்தா கொட்டு. அச்சா தௌலத், ஒரு நல்ல கதை சொல்லு பார்ப்போம். கதையா சொல்லட்டுமா? அலி, காலமெல்லாம் உன்னை நினைத்து கதறி இருக்கிறேன். இந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்து விடுகிறது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தும் நாம் ஒன்றாக வாழ முடியவில்லையே. வருத்தப்படாதீர்கள் அண்ணா. இப்போதான் அந்த ஆசையை பூர்த்தியான. கடும் பட்னியால் நீங்கள் கஷ்டப்படும் கண்ணார பார்த்து கொண்டிருந்தேன். நான் மன்னிக்க முடியாது மாப்பாவி. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணி. இதோ பார், உன் கல்யாணத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கும் நகைகள். இவற்றில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள். வேண்டாம், நீ எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுகள் எல்லாமே உன்னுடையவைதானே. இல்லை அண்ணா, இவற்றை நீங்களே அனுபவியுங்கள். ஆண்டவன் எனக்கு நிறைய செல்வத்தை அளித்து விட்டான். ஆமா ஆமா, நீயும் பெரிய பணக்காரன் தான். தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தன? அதையும் கேட்டால் ஆச்சரியப்படுவேன். ஆனந்தத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். தயவு செய்து அதை மட்டும் கேட்க வேண்டாம். அது ரகசியமாகவே இருக்கட்டும். நான் ஆயேஷாவிடம் கூட சொல்லவில்லையே. அதுதான் சரி. என்னிடம் சொன்னாலும் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த பெண்களிடம் மட்டும் ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. அம்பலத்திற்கு வந்துவிடும். ஆமா தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படித்தான் கிடைத்தன? என்னை மன்னிக்க வேண்டும். சரி, ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட பிறந்த அண்ணனிடம் கூட சொல்ல மறுக்கிறாய். நான் செத்த பிறகு என் ஆவி வந்து உன்னை சுற்றிக் கொண்டே இருக்கும். செத்தவன் மனதிலே குறை இருக்கக்கூடாது என்று நம் வேதம் சொல்லுகிறது. பிறகு உன் இஷ்டம். வருத்தப்படாதீர்கள் அண்ணா, அந்த ரகசியத்தில் பெரிய ஆபத்து இருக்கிறது. வேண்டாம், நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். மனக்குறையோடு செத்தால்தான் நான் ஆவியாக வந்து நீ வாழ்வதை பார்த்து ஆனந்திக்க முடியும். இல்லை அண்ணா, சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த திருட்டு ராஜாவுக்கும் அவனை சேர்ந்த ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட நான் நிம்மதியே கொடுக்க. மார்ஜியான கைய ஒரு திருடன் தொட்டா உடனே பாஞ்சி அவரை கொல்லுட்டேன். எப்படி? மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். கதை சொன்ன வேகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். இந்த பிடி எல்லாம் இந்த குருவோட சிக்ஷை. ஆஹா, என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டேன் அலி. அண்டா கா கசம், அபூ கா ஹுக்கும், திறந்திடு சீசே. அண்டா கா கசம், அபூ கா ஹுக்கும், மூடிடு சீசே. திறந்திடு சீசே, மூடிடு சீசே. தம்பி, அங்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கிறது என்று சொன்னாய்? எவ்வளவு? ஏராளமாக அண்ணா. பெட்டி பெட்டியாக தங்க நகைகள், பை பையாக மோகராக்கள், முத்து மாலைகள், நவரத்னங்கள். அது திருடர் குகையே அல்ல, தங்க சுரங்கம். இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆம், இதை யாரும் சொல்லிவிடாதீர்கள். சொல்லுவேனா? இனி இந்த ரகசியம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது.
அப்பொழுது நான் போய் வரட்டுமா அண்ணா? என் பெருமைக்குரிய தம்பியை மரியாதையாக அனுப்ப வேண்டாமா? என்னங்க பேசிக்கிட்டே இருக்க, பிச்சுக்கிட்டு போறீங்களே. இவரை கைது செய்யுங்கள். ஐயா 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 என்னண்ணா இது? ஏன் பாபாவை கைதாக்கினீர்கள்? அண்ணா அண்ணா உன் அண்ணனை விட்டு பேச. அவன் கொலைகாரன். நம்ப மாட்டேன். அன்போடு பேச அழைத்தேன். அறையில் இருந்து கத்தியை எடுத்தான். பழைய வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு படுகொலைக்கு துணிந்தான். ஷேர்கான் வராவிட்டால் நான் இந்நேரம் பிணமாயிருப்பேன். ஆம், உண்மை. அவ்வளவும் கட்டுக்கதை. கேளேஷா, நான் பொன் சேர்த்த வழி சூதாக புரிந்து கொண்டது இந்த வஞ்சக நரி. அலிபாபாவை கொண்டுவிட்டால் அத்தனை பொன்னும் பொருளும் தனக்கு கிடைக்கும் என்ற பேராசையால் நாகப்பாம்பாக மாறிவிட்டான். வேண்டாம் அண்ணா, பணத்தின் ஆசையால் பாசத்தை இழந்தான் காசும் என்று அவை சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் அண்ணா. அவரை விட்டு விடுங்கள் அண்ணா. அண்ணா, எங்கள் செல்வம் எல்லாம் உங்கள் முன் கொட்டு விடுகிறோம். பழையபடி விறகு வெட்டியே பிழைக்கிறோம். அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா. ஐயேஷா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. என் உயிருக்கு உலை வைத்தவன் சாகத்தான் வேண்டும். அண்ணி, நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணி. சற்று நேரத்திற்கு முன் ஒற்றுமையாக வாழலாம் என்று சர்க்கரை போல் பேசினீர்களே, நீங்கள் சொன்ன ஒற்றுமை இதுதானா அண்ணி? அண்ணி, விடுதலை செய்ய சொல்லுங்கள் அண்ணி. என் கணவரை கொல்ல வந்தவனுக்கு எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? அண்ணி, ஐயேஷா, எங்கிருந்தோ வந்து எங்கள் குடும்பத்தில் குடியேறியவளே, இது எங்கள் தாய் வீடு. என்னை உதைக்கவும் என் அண்ணனை கைது செய்யவும் நீ யார்? அண்ணா, தம்பி தங்கை என்ற பாசத்தை இவளின் அதிகார சுவர் மறுத்து விட்டதா? நாங்கள் யார் என்பதை சிறிது எண்ணிப்பார் அண்ணா. அண்ணா, அண்ணா. இனி என்னதான் அழுதாலும் தொழுதாலும் உங்க அண்ணாவின் அதிகாரம் இங்கே செல்லாதம்மா, செல்லாது. என் கண்ணுளிப்பட்டால் அவர் கருகி சாம்பலாகி விடுவார். இழுத்துக்கொண்டு போங்கள் இவனை. பெண்ணிருவத்திலே நரபலி வாங்கும் பைசாசமே, உன்னை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். என்னுடைய அண்ணனுக்கும் இந்த முடிவை கொடுத்து விடாதே. ஐயேஷா, பாவ நாடகத்தை வெகு பக்குவமாக நடத்தி முடித்து விட்டார். அதிலே பங்கு கொண்டு நம்முடைய குற்றம்தான். நாம் தான் குற்றவாளி. சபாஷ், நல்ல முடிவு, ஆமோதிக்கிறேன். மாத்தியானா, சாகும் போதுதான் சில மனிதர்களுக்கு ஞானம் பிறப்பது வழக்கம். அது உன் விஷயத்தில் சரியா இருக்கிறது. அலிபாபா, உனக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலையை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன். மார்ஜியானா, என்ன சொல்லுகிறாய்? மார்ஜியானா, நீயா இப்படி பேசுவது? நானேதான், அடிமை மார்ஜியானா தான். உன் அண்ணன் அலிபாபாவினால் வஞ்சிக்கப்பட்ட அனாதை மார்ஜியானா தான். என்ன, உன்னையும் வஞ்சித்தானா? ஆமாம் ஹுசூர். அன்றே ஷேர்கான் என்னை அழைத்த போது வந்திருந்தால் உங்கள் மாளிகையில் சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன். என்னை மன்னியுங்கள். இவனை நம்பினேன். அற்பனுக்கு வாழ் வந்தவுடன் அன்பு போய்விட்டது, பண்பு போய்விட்டது. என்னை அடிமையை போல் நடத்த ஆரம்பித்தான். மார்ஜியானா, நீயுமா மாறிவிட்டாய்? காற்றடிக்கும் பக்கம் தானே அலை புரளும். அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்பது சந்தேகமே இல்லை. நிறுத்து. கள்ளமில்லா மனத்தோடு உன்னை காதலித்ததற்கு நீ செய்த கைமாறு எனக்கு தெரியும். துல்லியமான அன்பால் நேசித்த எனக்கு நீ துரோகம் செய்தாய். உன்னை பழிக்கு போய் வாங்காமல் விட மாட்டேன். பேகம் சாஹிபா, என் கையால் இவன் செத்தால் தான் நீதிக்கு பெருமை உண்டு. பேகம் சாஹிபா, இவள் நடிக்கிறாள். அவ்வளவும் பசப்பு இல்லை, வெறுப்பு. ஷேர்கான், பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஏமாந்த பெண்களின் மனது எரிமலை போல் குமுறும். அவள் வஞ்சத்தை அவளே தீர்த்துக் கொள்ளட்டும். மிக நன்றி பேகம் சாஹிபா. பெண்ணை ஏமாற்றும் முன் போன்ற புல்லர்களை சாதாரணமாக கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டிய கலையை தடுத்து நான் ஆடக்கூடாது என்று கட்டளையிட்டாயோ அதே நாட்டியம் உனக்கு யமனாக மாறுவதை பார்.
மாட்டேன் உண்மையில்லானே கபடமெல்லாம் கண்டு கொண்டேனே முன்பே தானே உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே கபடமெல்லாம் கண்டு கொண்டேனே முன்பே தானே உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே பெண்ணிலேதாய் எண்ணிடாதே பேத என்று இகழ்ந்திடாதே அன்பு செய்தால் அமுதமவளே அன்பு செய்தால் அமுதமவளே வம்பு செய்தால் விஷம் அவளே இன்ப காதல் இழக்க நேர்ந்தால் கொஞ்சமேனும் பொறுக்க மாட்டாள் உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே உன்னை விட மாட்டேன் உண்மையில்லானே சலீமா, மோசடி. பிடியுங்கள் அவனை. कसम अबू का हुक्म तिरंगड़ सीसे अंडा का कसम अबू का हुक्म तिरंगड़ सीसे சீக்கிரம் நில்லுங்கள்.
அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசே. अंडा का कसम अबू का हुक्म मूडी रसी से. இது என்ன உலகத்தின் கஜானாவா இல்ல செல்வத்தின் அணைக்கட்டா? தங்க நகைகள், வைரங்கள், அதுலயும் ஏதாவது இருக்கும். நான் இப்ப அமீர் காசிம் இல்ல, காரிம் இல்ல, சுல்தான். அதுவும் இல்ல, சுல்தான் இல்ல, பாதுஷா, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. மார்த்தியானா, நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால்
மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா. மார்ஜியானா, 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 அட நீங்க இருக்கிற அண்ணா உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு. நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா, என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன, சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்கப் போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? வா 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 வா. அண்ணா, சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரே? மறந்தே போய்விட்டேனே. அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா, நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஆயேஷா. கதவே திறந்து. நான் சொல்கிறேன், கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லா, அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்திடு, சக்கரம். சக்கரம் திறந்திடு. திறந்திடு அக்கரம். அக்கரம் திறந்திடு. திறந்திடு சன்னம், திறந்திடு சன்னம். திறந்திடு கதவே. திறந்திடு, எனக்காக திறந்திடு. மகமதுக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. எனக்காக திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு, 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 திறந்திடு. திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு, 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 திறந்திடு கதவே, திறந்திடு. என்னது? குதிரையின் காலடி சத்தம். என்ன பிடிச்சிருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இப்ப என்ன செய்ய?
இது என்னோட வழக்கத்திற்கு விரோதம். போகும்போது சரியா தானே இருந்தது. நான் தானே தூக்கினேன். இது எப்படி இங்கே வந்தது? உயிர் கொடுத்து நாம் கொள்ளையடிக்கும் பொருள் இப்படி உதாசீனமாக போடுவதா? யார் இப்படி போட்டது? எவரும் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இது இங்க நடக்க காரணம் என்ன? நான் உங்க அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் மஹமத் கான். மஹமத் கான். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் சர்தார் என்ன விடுதலை செய்தீங்கன்னா என் சொத்துல பாதிய கொடுத்துறேன் சர்தார். இல்ல சர்தார், என் சொத்து பூராவையும் தந்துடுறேன் சர்தார். என்ன மன்னிச்சிருங்க சர்தார். சர்தார் 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 என்ன மன்னிச்சிருங்க சர்தார். ஹமீத், தயவு பண்ணுங்க உசூர். தயவு பண்ணுங்க உசூர். தயவு பண்ணுங்க சர்தார். சர்தார் தெரியுமா எனக்கு யார் மேல் வெறுப்பென்று? தெரியும். உங்க சொத்தை திருடுறவங்கிட்ட. இல்லை. அப்போ முகமது கான், எனக்கு மிக வெறுப்பு ஒரு கோழையிடம். நீ கோழையிலும் இழிவான கோழை. ஹமீத், அந்த பேராசக்காரனின் பிணத்தை தலைகளாக தொங்க விடுங்கள். மறுபடியும் நமக்கு தெரியாமல் வருபவர்களுக்கு இந்த கதிதான் என்று தெரியட்டும். சீக்கிரம் அடுத்த நகரில் பெரிய கொள்ளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். புறப்பட வேண்டும். அண்டா கா கசம், அபு கா ஹுக்கம், திறந்தடு சீசேம். अबू का हुक्म, मूड यूनिवर्सिटी से
अंडा का कसम अबू का हुक्म तिरंदिड़ सीसेम अंडा का कसम अबू का हुक्म मूडिड सीसेम அபு ஹுசேன் அபு ஹுசேன் கொள்ளையும் கொலையும் பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது அவனுக்கு. இன்று காசிம் கானின் தலை போல் நாளை அபு ஹுசேன் தலை உருளாது என்பது என்ன நிச்சயம்? யார் தலை உருண்டால் என்ன, உருளாவிட்டால் என்ன, என் தமையின் பிரேதமாக உருண்டு விட்டான். அழாதே ஆயேஷா. நமது அண்ணனின் மரணம் பேராசையின் விளைவு. ஆறுதலாக இருக்கு. இப்படிப்பட்ட பொறாமைக்கார அண்ணன் நம்முடன் பிறக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். மார்ஜியானா, இனி நாம் நடப்பதை பற்றி கவனிக்க வேண்டும். நடப்பது என்ன? நமது மத சம்பிரதாயம் உனக்கு தெரியாதா மார்ஜியானா? தலை வேறு முண்டம் வேறாக நாம் சவ அடக்கம் செய்யக்கூடாது. மறைத்து வைக்கலாம் என்றாலும் துக்கம் விசாரிக்க வருகிறவர்கள் முக தரிசனம் வேண்டும் என்று துடித்து போவார்களே. இப்பதற்கு என்ன செய்வது? சரி, கவலைப்படேல், எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். இதற்கு உன் நாட்டியம் பயன்படாது மார்ஜியானா. சரிதான். இப்போ என்ன காசிம் கானின் கல்யாணமா நடக்க போகிறது, நான் நாட்டியம் ஆட? பாபா பாருங்களேன் நான் செய்கிற வேலையை. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ஜியானா. கள்ளர்கள் வேறு இந்த பிரயத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள், கழுகுகள் போல. சரி இருங்கள், இதோ வருகிறேன். எங்கே போகிறாய்? தலையும் முண்டமும் ஒட்டுவதென்றால் தைரியம் மாத்திரம் போதாது பாபா, அதற்கு தலையில் கொஞ்சம் மூளையும் வேண்டும். இது என்ன? இது நூறு பழசா போச்சுதா இல்ல என் கை பழசா போச்சுதா? இப்படி அடிக்கடி அருந்து போகுதே. ஐயோ, ஓஹோ, விளக்கு வச்சு போச்சு இல்ல, கண்ணு தெரியல. குலாம் தாத்தா, எவன்டாது? நான் தான். அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. பாய் போடட்டுமா? பனையில உட்காரியா? சாயா குடிக்கிறியா? பின்ன என்ன, காலுக்கு செருப்பா, கை குறையா, தலைக்கு தொப்பியா? அடச்சே, என்னய்யா இப்படி அவசரப்படுற? வேலையா வீட்டுக்கு ஆளு வந்தா உடனே வெளியே துரத்துட போல இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆம்பளைங்க வந்தா அவங்கள வாசலோட பேசி அனுப்பிச்சிருவேன். பொம்பளைங்க வந்தா அவங்களே வாசலோட போயிடுவாங்க. இப்ப நீ ரொம்ப அவசரமான வேலையா தான் வந்திருக்கேன். அவசரமான வேலையா? என்ன, கால் செருப்பு கடிக்குதா, வாறு போடணுமா, புது தோல் மாத்தணுமா? அடச்சே சே சே சே, இந்த கிழவனுங்க வாயே இப்படித்தான். பள்ளி மாதிரி தோணா 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 தோணான்னு என்ன பேச விட மாட்டேங்கிறியே. கோவிச்சுக்கப்படாது. பொம்பளைங்களை பார்த்தா எனக்கு புதுசு புதுசா கல்பனை மூளைக்கு உதயமாகும். எனக்கு கிழவனுங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்குமே. இருக்கும் இருக்கு இருக்கும் இருக்கும். ஏன்னா அழுகுன பழத்தை அணில் திங்கிது இல்ல, அந்த மாதிரி நான் உன்னை திங்க முடியாது. தாத்தா, ஊசியின் ஒலி எடுத்துக்கோ. இருமா, இரு இரு இரு. இடம் எங்க, வேலை என்ன, கூலி என்ன, நாடு கூலியா, மாச கூலியா, தவணை வேலையா, அவசர வேலையா? அவசர வேலை தான். மேலும் மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். வேலை முடிஞ்சது, பரிசு பெருசு. பரிசு பெருசு. ஏமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியாததுதான், போக போகத்தான் புரியும். இத பாரு, போகும்போது உன்னை கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு. இது என்னடா அது கண் கட்டி வித்தையா இருக்குது? ஏமா, நான் முழுசா போய் முழுசா வருவேனா? இல்ல, பாதியா வருவேன். அல்லா, பணம் வேணும்னாக்க புறப்படு. இருமா, இரு இரு, நான் சோனா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். ஏமா சோனா,
நான் இந்த வேலைக்கு போனா அனுமதி ஆயிடுச்சு. இரு 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 பையன் ஊசி எடுத்துக்கிறேன். வா. 30 வருஷம் ஆச்சு யாருக்கு? என் பிபி சோனா செத்து. நீ தொட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துட்டது. அது ஞாபகமாவே இருக்கட்டும். என்ன உன் பிபின்னு நினைச்சிடாத. அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஆனா ஒண்ணு, நம்ம போற பாதையில கல்லு கில்லு தடுக்குச்சுதுன்னா ஒரு கை தாங்கல ஒன்னு அப்படி பிடிச்சுக்குவேன். மயக்கம் கயக்கம் வந்துச்சுது உன் மேல அப்படி சாஞ்சுக்குவேன். அத நீ வித்தியாசமா நினைக்கப்படாது. இல்ல மல்ல மல்ல மல்ல. உன் கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்ததுல நடந்து வந்த கலப்பே தெரியல. இப்ப என்ன தைக்கணும்? கண்ணு திறந்தே பாரு. ஏமா இந்த பணத்தையா தைக்கணும்? வேண்டாமா வேண்டாம். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கழுத்தறுபட்ட முண்டை வந்து என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாமா வேண்டாம். பழையபடிக்கு என் கழுத்தை கட்டு, கண்ணை கட்டு. நம்ம நடந்துகிட்டேன். அவசரப்படாதே. இத பாரு, காரியம் முடிச்சுட்டியோ கை மேல 1000 முகரா. முடியாதுன்னா சொல்லு, 300 பேர் பறந்து வருவாங்க. முகர 1000 பாரு. 1000 முகரா. பணம் ஒண்ணு அந்த குலாம் சாஹிபு சலாம் போட்டு வேலை செய்வாரமா. பணத்தை கொண்டா கொண்டா பணத்தை. முதல்ல வேலை முடிக்கணும், பின்னால் தான் பணம். அப்படியா? அச்சா, இப்பவே அந்த தலையும் உண்டத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு சேர்த்துடுறேன். குளத்தை கழுவுறவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது இவர் வேலை செஞ்சா. ஏ ஊசியே, நீ ஒழுங்கான முறையில வேலை செஞ்ச உன் உடம்புல தங்க முலாம் பூச்சிருவாரு இந்த குலாம். ஏமா இந்த வீட கட்டினது யாரு? பணம் போட்டு கட்டினவர் தான். ஐயோ ஐயோ பையே 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 பையே. பையே பையே எங்க என் பையே? பண பையே இதோ இருக்கு என் கை. வா போலாம். முள்ள 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 முள்ள. குலாம் தாத்தா, நான் வரேன். ஐயா இரு. என்ன அதுக்குள்ளாரியா? என்ன தனியா விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? வயிறு நிரம்ப விதவிதமா சமையல் பண்ணி சாப்பிடு. கோழி, புறா. எனக்கு மைனா தான் பிடிக்கும். அதுலயும் பூவாத மைனா. என்னோட கொஞ்சம் மைனா. அந்த மைனாவை அப்படியே பிடிச்சு அணைச்சு. சரி நான் வரேன். அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். உல்லாச ராஜபோகம் உன் வாழ்விலே உண்டாகும். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 செய்யடா. ஓ செய்யட செய்யட செய்யடா.
கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரைய பிரிச்சி கொட்டுமடா கிடைச்சது நீயும் வாரி இறைச்சா கிட்டாத சுகமே இல்லையடா செட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா மீசை நரைச்சு போனதினாலே மீசை நரைச்சு போனதினாலே ஆசை நரைச்சு போய்விடுமா வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா காசிருந்தா அதை அனுபவித்திடணும் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா பைசாவை கண்டா நைசாக பேச பைசாவை கண்டா நைசாக பேச பலரக பெண்கள் வருவாங்க பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க பட்டானமே நீ பட்டாலே இன்பம் மெயட நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா 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 ஓ செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா சிறுத்தையின் வயிற்றிலிருந்து செம்மறியாடு தப்பி இருக்கிறது சிலந்தையின் வலையிலிருந்து சிற்றெரும்பு ஓடி இருக்கிறது பாம்பின் வாய் புகுந்த தேவி ஓடியதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் ஹமீத் இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் காற்று புக முடியாத குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான் நம்மையெல்லாம் தோற்றால் அடித்த பிண்டங்கள் ஆக்கிவிட்டு சவத்தையும் தூக்கிச் சென்றிருக்கிறான் திருடர்கள் கூடாரத்திலே திருடன் தூதர்கள் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரன் இதை நான் எப்படி நம்புவேன் ஹமீத் நான் எப்படி நம்புவேன் நாம் 40 பேரை தவிர 42வது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எப்படி நடந்திருக்க முடியும் மன்னிக்க வேண்டும் முசூர் உடன் பிறந்த சகோதரர்களை விட உற்றார் உறவினர்களை விட ஒற்றுமையாக இருந்து வரும் நம் கூட்டாளிகளை சந்தேகிப்பது சரியல்ல சொல்லம்பு பாய்ச்சாதீர்கள் சந்தேகப்பட்டால் எங்களை சிரச்சேதம் செய்து விடுங்கள் தலைவரே உங்களை குறை சொல்லவில்லை நம் குடிகெடுக்கும் அந்த கொடியவனின் குரல் வலையை நெருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தேன் தவறாக நினைக்காதீர்கள் காணாமல் போன சவத்தையும் அதை தூக்கிச் சென்ற கயவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது கண்டுபிடித்து விட்டேன் இதோ பிணத்தின் காலில் இருந்த செருப்பிலே ஒன்று இதன் ஜோடியை கண்டுபிடித்து விட்டால் திருடனை பிடித்து விடலாம் ஹுசூர் சாபாஷ் சஞ்சலமே உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை சந்தோஷ கடலிலே தள்ளிவிட்டீர்கள் என் உடலிலே ஒட்டிக் கொண்டிருக்கும் 80 கரங்களே 80 விடிகளே என்பால் கட்டுண்ட 40 மெய்யன்பர்களே நமக்கு தொல்லை கொடுத்தவனை பிடிப்பதற்கு இதோ துப்பு கிடைத்து விட்டது ஹமீத் அப்துல்லா புறப்படுங்கள்